அனைவருக்கும் வணக்கம். இப்பதிவை என்னுடைய குருநாதர் சுகபிரமணியசின் பாதங்களை பணிந்து தொடங்குகிறேன். இன்றைய 3/3/2026 மாசி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் பகவான் மற்றும் முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். இந்நாளில் மாசி பௌர்ணமி மற்றும் மகம் நட்சத்திரம் இணைந்து வருவதால் இது ஒரு விசேஷ நாளாகும். இன்று மனம் மற்றும் எண்ணங்களுக்கு காரக கிரகமான சந்திர பகவான் கேதுவுடன் இணையும் பொழுது ஒருவிதமான இனம் புரியாத கவலை மற்றும் குழப்பம் ஏற்படலாம். பயம் நீங்கும். இந்த நாளில் தியானம் செய்வது, ஆன்மீக புத்தகங்களை படிப்பது, கோவில்களுக்கு சென்று இறைவனை மனதார வழிபடுவது மிகச்சிறந்த நன்மைகளை தரும். இன்றைய திதி காலை 7:32 வரை சதுர்தசி திதி, பின் அமாவாசை திதி ஆரம்பம். அதே போல் இன்றைய நட்சத்திரம் 1:21 வரை மகம், பின் பூரம் நட்சத்திரம். இன்றைய கோச்சாரம் மீனத்தில் சனி பகவான் மற்றும் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சந்திரன் மற்றும் கேது பகவான், கும்பத்திலிருந்து புதன், சூரியன், ராகு, செவ்வாய். இன்றைய கோச்சார நிலவரம் இதுதான். இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை காலம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. அதே போல் இன்றைய சந்திர கிரகணம் எப்பொழுது என்பதை விரிவாக பார்க்கலாம். கிரகணம் தொடக்க நேரம் மதியம் 3:20 கிரகணம் தொடங்குகிறது. ஆனால் முழு கிரகணம் தொடக்கம் என்பது மாலை 4:34 முழு சந்திர கிரகணம் தொடங்குகிறது. கிரகணத்தின் உச்சநிலை என்பது மாலை 5:04 கிரகணத்தின் உச்சநிலை. அந்த நேரத்தில் தான் இந்த சூரிய பகவான், சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொள்கிறது. இதுதான் கிரகணத்தின் உச்சம். இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த நேரத்தில் கதிர்வீச்சுகள் கெட்ட கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும், பூமிக்கு வரும். அதனால் இந்த நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்த்து வீட்டினுள்ளேயே இருப்பது மிகவும் சிறந்தது. அதே போல முழு கிரகண முடிவு மாலை 5:33 வரை இந்த முழு கிரகண முடிவு இருக்கும். அதே போல முழுசா கிரகணம் முடியணும்னா மாலை 6:48 முழுசா கிரகண முடிவு வரும். இந்த கிரகணத்தை இந்தியாவில் எப்ப பார்க்கலாம்னா, இந்திய நேரப்படி இந்த சந்திரன் உதயத்திற்கு பிறகு, சந்திரன் உதயமான மாலை 6:15 சந்திரன் உதயமாகும். அதிலிருந்து சரியாக 6:30 வரை இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியும். இந்த 6:15 to 6:30 இந்த 15 நிமிடங்கள் இந்த சந்திர கிரகணத்தை நாம் இந்தியாவில் பார்க்க முடியும். இன்று இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் என்ன செய்யலாம் என்றால், இந்த கிரகண நேரத்தில் உணவு அருந்தாமல் உபவாசம் இருந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை அல்லது ஓம் நமோ நாராயண மந்திரத்தை நீங்கள் கூறி வருவது இந்த கிரகண நேரத்தின் போது மிகவும் சிறப்பானதாகும். அதே போல கிரகணம் முடிந்தவுடன் வீட்டையெல்லாம் சுத்தம் செய்து கங்கை நீர் அல்லது துளசி நீரில் துளசி போட்டு அந்த நீரை வீடு முழுவதும் தெளித்துவிட்டு, பின் வீட்டை சுத்தம் செய்த பிறகு கங்கை நீர் மற்றும் இந்த நீரில் துளசி நீர் வீட்டில் முழுவதும் தெளித்துவிட்டு, பின் நீங்கள் குளித்துவிட்டு பூஜை அறைக்கு சென்று நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாய மந்திரம் அல்லது ஓம் நமோ நாராயண மந்திரத்தை நீங்கள் கூறி வந்தால் மிகச்சிறந்த பலன்களை அடையலாம். அதே போல இதுக்கு நெய்வேத்தியம் என்னன்னா, சர்க்கரை பொங்கல்
மற்றும் பால் பாயசம் செய்து படைப்பது மிகவும் சிறப்பு. இந்த நேரத்தில் இந்த நாளில் தானமாக அரிசி மற்றும் தானியங்களை தானமாக பிறருக்கு கொடுப்பதன் மூலம் சந்திர பகவானின் சந்திர பகவானின் அருளை முழுமையாக பெற முடியும். அதேபோல இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களையும் பார்க்கலாம். இப்பொழுது மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் தேவையற்ற பிடிவாதத்தை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும். இன்று அதே போல இன்று அதிர்ஷ்ட நிறம்னு எடுத்துக்கணும். இந்த மேசராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். செலவுகள் அதிகரிக்கலாம். சுப காரியங்களில் சிறு தடைகள் நீங்கும். பயணங்களின் போது விழிப்புணர்வு அவசியம். பரிகாரம் மகாலட்சுமி அஷ்டகம் வாசிக்கவும். இந்த ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருப்பு. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தொழிலில் லாபம் பெருகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். பரிகாரம் விஷ்ணு சகஸ் நாமம் கேட்கவும். அதே போல இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதே போல அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 3. பரிகாரம் விஷ்ணு நம சகஸ்நாமம் கேட்கவும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சந்திரன் உங்கள் ராசிநாதன் என்பதால் மனக்குழப்பங்கள் வந்து போகும். வேலைப்புழு அதிகரித்தாலும் பாராட்டு கிடைக்கும். பரிகாரம் அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றவும் என்று. அதே போல இந்த கடகராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தந்தையுடனான உறவில் கவனம் தேவை. ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும். பாதியில் நின்ற வேலைகள் தொடரும். பரிகாரம் ஆதித்யா ஹிருதயம் பாராயணம் செய்யவும். அதே போல என்ற சிம்மராசி நேயர்கள் இந்த சந்திர கிரகணம் நடப்பதால் தங்களுடைய வேலைகளை இன்று ஒத்திவைப்பது நல்லது. அதே போல இன்று ஓம் நம சிவாய மந்திரம் அல்லது ஓம் நமோ நாராயண மந்திரத்தை இன்று நாள் இன்று கிரகணத்தின் போது உச்சரிப்பது மிகுந்த சிறப்பை தரும். இந்த நாளில் உங்களுடைய மனம் ஒருவித குழப்பத்துடன் இருக்கும். ஆதலால் எந்த வேலையையும் செய்யாமல் ஒத்திவைப்பது நல்லது. இன்று நாள் முழுவதும் ஓய்வு எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. அதே போல இன்று உபவாசம் இருப்பது சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் அருளை பெற்றுத்தரும். இந்த சிம்மராசிக்கு அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நிறம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு, பச்சை, கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2 மற்றும் 1, 2 மற்றும் 4 மற்றும் 5 மற்றும் 7, 9. இதே போல கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். ரகசியங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். வாகன பயணத்தில் நிதானம் காக்கவும். பரிகாரம் ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்கவும். இன்று கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பச்சை மற்றும் வெள்ளை மற்றும் கருப்பு மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6 மற்றும் 8, 9. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்.
வாழ்க்கை துணையை சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். கூட்டுத் தொழிலில் நிதானம் தேவை. பேச்சில் கனிவு அவசியம். பரிகாரம் லலிதா சகஸ்நாமம் பாராயணம் செய்யவும். என்ற துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். எதிர்ப்புகள் விலகும். கடன் பிரச்சனைகள் குறைய வாய்ப்புள்ளது. புதிய பொறுப்புகள் தேடி வரும். பரிகாரம் அனுமன் சலிசா வாசிக்கவும். அனுமானை வழிபடுவது சிறப்பு. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பிள்ளைகளின் உடல்நிலையில் அக்கறை காட்டவும். முதலீடுகளில் அவசரம் வேண்டாம். படைப்பாற்றல் திறன் கூடும். பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபடுவது சிறந்தது. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தாய்வழி உறவினர்களுடன் சங்கடங்கள் வரலாம். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அமைதியாக இருப்பது நல்லது. பரிகாரம் சனி பகவான் கவசம் வாசிக்கவும். இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தவர் உதவி கிட்டும். தைரியமான முடிவெடுப்பீர்கள். ஆனால் இன்று சந்திர கிரகம் நடப்பதால் இந்த சந்திர பகவான் தன்னுடைய முழு ஒளியையும் இழந்து தன்னுடைய பாவ பார்வையால் இந்த கும்பராசியை பார்ப்பதால் கும்பராசி நேயர்களின் மனம் ஒருவித குழப்பத்துடன் இருக்கும். மனம் சிறிது சஞ்சலம் அடையும். அதே போல இன்று எந்த ஒரு சுப காரியங்கள் மற்றும் இந்த ஒரு காரியங்களை தள்ளி வைப்பது நல்லது. இன்று சிவ விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பை தரும். அதே போல இன்று அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள் இந்த கும்பராசிக்கு 1, 2 அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 5 மற்றும் 5 மற்றும் 8 மற்றும் 9. அதே போல் இந்த கும்பராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு மற்றும் கருப்பு, கருநீலம். இன்று மீனராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பணவரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பரிகாரம் குரு பகவானை வணங்கவும் என்று. அதே போல இன்று மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் மஞ்சள் மற்றும் கருப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 8. இன்று குறிப்பு இன்றைய கிரகண நேரத்தில் தியானம் செய்வது மற்றும் கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு தான தர்மங்களை செய்வது தோஷங்களை போக்க உதவும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த கிரகணத்துக்கென்று தனியாக ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளேன். அதை சென்று நீங்கள் கிரகணம் எப்போது, எந்த மாதிரியான பலன்களை தரும், எப்படி செய்வது பரிகாரங்கள் என்பதை முழுமையாக கொடுத்துள்ளேன். விருப்பம் இருப்பவர்கள் சென்று பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஏதாவது ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும். நன்றி.